முஹம்மது ரசூலை பாதுகாப்பது உங்களுடைய கடமை. முஹம்மது ரசூலுடைய கண்ணியத்தை இழிவாக்காமல் இருப்பது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் என்ன நடக்கிறது இந்த உலகத்தில்? முஹம்மது ரசூல் விமர்சிக்கப்படுகிறார். முஹம்மது ரசூலுடைய கேலி சித்திரங்கள், முஹம்மது ரசூலுடைய குடும்பத்தை பழிக்கக்கூடிய சொற்கள், முஹம்மது ரசூலை இழிவுபடுத்துவதற்குரிய புத்தகங்கள், முஹம்மது ரசூலை இழிவுபடுத்துவதற்குரிய பதிவுகள் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகம் முழுக்க பரப்பப்படுகிறது. ஆம், பரப்பப்படும். இந்த உலகம் அழியும் வரை. ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய, அதை பாதுகாக்க வேண்டிய, அதை கண்ணியப்படுத்த வேண்டிய முஹம்மதின் சமூகம் அதை எப்படி எதிர்கொள்கிறது என்பதுதான் கேள்வி. அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை எப்படி உயர்த்துவது? அல்லாஹ் உயர்த்திய பிறகு நீங்கள் எல்லாரும் ரசூலை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் உயர்த்திய அந்த புகழை மிஞ்ச முடியாது. ஆனால் முஹம்மது ரசூலை இழிவுபடுத்துவது யார்? எதிரிகளா? முஹம்மது ரசூலை புறக்கணிப்பது யார்? எம் விரோதிகளா? முஹம்மது ரசூலை மதிப்பில்லாத, மஆதல்லாஹ் இயாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பாராக, ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது யார்? எங்கே எனது வாழ்வில் முஹம்மது ரசூல்? எங்கே உங்களுடைய வாழ்வில் முஹம்மது ரசூல்? முஹம்மது ரசூலை பற்றி பேசுவது கண்ணியமா? முஹம்மது ரசூலுடைய முஹம்மது ரசூலுடைய வாழ்வை செயல்படுத்துவது கண்ணியமா? முஹம்மது ரசூலை எதிர்ப்பவர்களை பழிப்பது கண்ணியமா? முஹம்மது ரசூலுடைய வரலாற்றையும் அவர்களுடைய நற்குணங்களையும் எடுத்து வைப்பது கண்ணியமா? எது கண்ணியம்? எது கண்ணியம்? எது கண்ணியம்? கேள்விதான் கேட்கிறேன். எது கண்ணியம்? எது கண்ணியம்? மேடை ஏறி எதிர்ப்பவர்களை உன் தலையை சீவி விடுவேன் என்று சொல்வது கண்ணியமா? எது கண்ணியம்? முஹம்மது ரசூலை என் வாழ்வில் செயல்படுத்துவது கண்ணியம் இல்லையா? முஹம்மது ரசூலை அவர்களுடைய வரலாற்றை படிப்பது கண்ணியம் கண்ணியமா இல்லையா? முஹம்மது ரசூலுடைய வரலாற்றை என் பிள்ளைகளுக்கும், என் அண்டை வீட்டாருக்கும், என் உறவினர்களுக்கும், அவர்களை அறியாமல் இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்திற்கு அவர்களை அறிமுகப்படுத்துவது கண்ணியம். இந்த கண்ணியத்தை செய்ய தவறிய காரணத்தால் தான் இந்த நிலையில் எதிரிகளுடைய சூழ்ச்சி எம் மீது விழுகிறது. மஆதல்லாஹ் இயாது பில்லாஹ். எமக்கு தெரியுமா ரசூலுடைய வரலாறு? தெரியுமா? இங்கே எத்துணை பேர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை முழுமையாக படித்தவர்கள்? எத்துணை பேர்? ரசூலுடைய மனைவிமார்களுடைய பெயர் நமக்கு தெரியாது. ரசூலுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியாது. தெரியாதுதானே? ரசூலுடைய 7 பிள்ளைகளுடைய பெயரை நான் இப்ப சொல்லுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. நம்ம என்ன சொல்றோம்? காலைல எழுந்தோம்னா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நாங்கள் ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்த கொடிபிடித்திருக்கிறோம் என்று. இழிவல்லையா இது? இது கேவலம் இல்லையா? எந்த நபியுடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த நபியை உயர்த்துவதற்கு போராடுகிறோமோ, அந்த நபியை நாமே அறியாத இழிவை விட என்ன இழிவை இந்த தீனுக்கு நாம் பெற்றுத்தரப் போகிறோம்? எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்கு என்ன தகுதியை இந்த சமூகம் வைத்திருக்கிறது? சுன்னாவை செயல்படுத்த தயாரா? பிதஅத் என்று சொன்னால் சுன்னாவை உயர்த்தி பிடிக்க இந்த சமூகம் தயாரா? வழக்கம், எங்களுடைய கலாச்சாரம், ஊருடைய வழக்கம், அதுவெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமான கேட்கக்கூடிய சமூகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்கு தகுதி உள்ள சமூகமா? ஸஅத் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பக்கர் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு,
உமர் சொல்லலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சமூகத்திலே இருந்த சிறு சஹாபி சொல்லலாம், யாராவது ரசூலை விமர்சித்தால் அவர்களுடைய உயிரை எடுத்து விடுவேன் என்று நாம் சொல்லுவதற்கு தகுதி உண்டா? என்ன தகுதி இருக்கிறது? என்ன சுன்னா எம்முடைய வாழ்வில் இருக்கிறது? என்ன சுன்னாவை செயல்படுத்துவதற்காக என் குடும்பத்தார்களை பக்குவப்படுத்துகிறேன்? என்ன சுன்னாவை நிலைப்படுத்துவதற்காக என் வாழ்வில் இருக்கக்கூடிய ஹராமான காரியங்களை விட்டு என் வாழ்வை நேர்வுபடுத்துகிறேன்? முஹம்மது ரசூலை இன்று நினைத்து அழுதவர்கள் எத்தனை பேர் நம்மில் உண்டா? ஒருவர் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், தோழரே நீ என்னோடு இருக்கிறாய், உமக்கு என்ன வேண்டும் கேள், ரப்பிடத்திலே நான் வாங்கி தருகிறேன், ரப்பிடத்திலே நான் வாங்கி தருகிறேன். அந்த தோழர் சொன்னார், இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு வேண்டாம் தோழரே, இன்னி உரீது அன் முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே உங்களுடைய தோழமை வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே, அதை வாங்கி தாருங்கள். ஒரு முறை கேட்டிருப்போமா அல்லாஹ்விடத்திலே துஆவிலே, யா அல்லாஹ் என் தூதரை மறுமையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தா என்று? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பாலைவனத்திலே கொடுமைப்படுத்தப்பட்ட பிலால், அஹத் அஹத் அடிக்கும் பொழுதெல்லாம் சொன்னார், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், இந்த வார்த்தையை தவிர உன்னை வெறுப்பேற்றி என்னை கொலை செய்வதற்கு வேறொரு வார்த்தை தெரிந்தால் கூட அதையும் சொல்லுவேனே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அந்த பிலால் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு. மரண நேரத்தில் மனைவி அழுதார்கள், பிரிய போகிறேரே என் கணவரே. பிலால் சிரித்தார், பிலால் சிரித்தார். அகதன் நல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, நான் நாளை சென்றால் என் தூதர் முஹம்மதையும் அவருடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேனே. பிலால் சிரித்தார். மறுமையில் ரசூலை பார்ப்பதற்கு, அந்த ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக நாம் வாழ்கிறோம். அந்த ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் போராடுகிறோம். அந்த ரசூலுடைய கண்ணியத்துடைய வார்த்தைகளை செயல்படுத்துவதற்காகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.